பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ கரெக்டாக நான் ஒரு 50 கிராம்ஸ்க்கு மேலே தனியா எடுத்திருக்கேன். இவங்களை நல்லா நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். நல்லா இவங்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியா 50 கிராம்ஸ்க்கு மேலே எடுத்திருக்கேன். நான் வந்து கரெக்டாக ஒரு 5 kg ரைஸ் செய்ய போகிறேன். ஸோ 5 kg ரைஸ்க்கானதை குவான்டிட்டி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போது இந்த நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இவங்களை வேறு ஒரு பிளேட்டில் மூவ் பண்ணிவிடுவோம். இப்போது கொஞ்சமாக எள்ளு ஒரு 250 கிராம்ஸு 250 கிராம்ஸு 250 இது ஓகேங்களா? ஸோ சின்ன கப் அளவு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சா ஒரு மீடியமான கப்பு. ஸோ இந்த அளவுக்கு ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன். ஸோ எள்ளு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. அந்த ஹீட்லேயே நமக்கு நல்லா அவங்க பட்டுட்டு பொரியும். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இவங்களையும் நம்ம அந்த பிளேட்டில் மூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எள்ளை எடுத்துருவோம். நல்லா பொரியுதுங்களா? எள்ளை எடுத்துடலாம். மிளகு சீரகம் ஸோ 2 சேர்த்து ஒரே அளவாக நான் எடுத்திருக்கேன். மிளகு சீரகம் ஓகேங்களா? இவங்களை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதே போல் தான் ட்ரை ரோஸ்ட் நல்லா நம்ம எல்லாத்தையும் ஈவனாக வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இவங்க பொரிஞ்சிட்டாங்க. ஸோ இவங்களையும் நம்ம மூவ் பண்ணிவிடுவோம். கரெக்டாக ஒரு கொஞ்சம் கைப்பிடி அளவு கடுகு, கூடவே ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம். இப்போ நல்லா ரெண்டுத்தையும் ஈவனாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே இவங்க கோல்டன் கலரு அவங்க பட்டுன்னு ஜஸ்ட் ஒன்லி ஃபியூ மினிட்ஸ் நமக்கு இவங்க ரெடி ஆகிடுவாங்க. இவங்களை நம்ம அப்படியே கொஞ்சம் நல்லா கைவிடாமல் வறுத்து கொடுத்து நம்ம பிளேட்டில் மூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வெந்தயம் மூவ் பண்ணியாச்சு. வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு ஸோ எல்லாமே ஒரு 50 கிராம்ஸ்க்கு மேலே எடுத்திருக்கேன். அண்டு கடலைப்பருப்பு. இப்போ 3மே நம்ம நல்லா ஈவனாக எடுத்துருக்கோம். இவங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா? வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஸோ 3த்தையும் நல்லா ஈவனாக நம்ம எடுத்துருக்கோம். நல்லா இவங்களை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இவங்க நல்லா சேஞ்ச் ஆகட்டும். கொஞ்சம் கலர் நல்லா கோல்டன் கலரில் மாறினோடனே நம்ம பவுலில் மூவ் பண்ணிடுவோம் ஓகேவா? ஸோ ஆற விட்டுட்டு ஃபைனலாக நம்ம காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துட்டா ஃபைனல் காஞ்ச மிளகா அண்டு பெருங்காயம் பெயிண்டிங். நல்லா கலரிங் சேஞ்ச் ஆகிடுச்சு தெரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இவங்கள மூவ் பண்ணிடுவோம். மிளகாய் எடுத்துக்கலாம். நல்லா இவங்களையும் வறுத்து எடுத்துக்கோங்க ஃபைனலாக ஓகேவா? ஸோ இவங்களை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டேரெக்டாக அவங்க கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம் ஓகேவா? ஸோ காஞ்ச மிளகா ஜஸ்ட் ஒன்லி 2 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஸோ நமக்கு காஞ்ச மிளகாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இவங்களையும் மூவ் பண்ணிவிடுவோம். வறுத்து எடுத்துட்டோமா? ஃபைனலாக கட்டி பெருங்காயம். ஸோ இவங்களை நல்லா நம்ம வறுத்து எடுத்துருவோம். வறுத்து எடுத்துகிட்டு நம்ம பருப்பெல்லாம் அரைக்கிறோம் இல்லைங்களா? அதில் சேர்த்து நம்ம இவங்களை அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ அந்த வாசனை நல்லா கமன்னு இருக்கும். பெருங்காயம் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இவங்களையும் பிளேட்டிங்கில் மூவ் பண்ணிவிடுவோம். நம்ம வறுத்து எடுத்துக்கிற காஞ்ச மிளகாய், பெருங்காயம், எள்ளு, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா? ஸோ நல்லா இங்கே பாருங்கள் ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கடுகு, வெந்தயம் ஸோ கொஞ்சம் கூல் ஆனோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துருவோம். நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்புறமா நம்ம இவங்களை அரைச்சி எடுத்துருவோம். அந்த தண்ணியிலே அவ்வளோதான் வர்றதேவா? அவ்வளோதான் ஸ்லோவாக வருது. இந்த பாரு முன்ன கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப இருக்கு. அந்த ஜன்னல் வச்சிருக்க நேரத்தில் எக்ஸிட். ஸோ ஃபைனலாக நம்ம புளியோதரை பொடி ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரைஸ் நம்ம ஆற விட்டுட்டு மேலே அப்படியே நான் போட்டு விட்டுட்டு புளிக்குழம்பு வச்சு மிக்ஸ் பண்ணால் புளியோதரை பொடி ரெடி. ஸோ நல்லா நம்ம
ரோஸ்ட் பண்ணது எல்லாம் சூப்பராக ஆகிடுச்சு. இவங்களை அப்படியே நம்ம சூடானதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ லவ்லி மகாலட்சுமி புளியோதரை பொடி எப்படி செய்யுதுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த புளியோதரை பொடியை நான் சாதம் நல்லா பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேன். அந்த சுட சுட சாதத்தில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பொடியை நல்லா நாப்பில் தூவி போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிற கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு அவங்களையுமே சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிற புளிக்குழம்பை ஆட் பண்ணி கலரி எடுத்தால் ஸோ தாறுமாறான புளி சாதம் ரெடி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.